வணக்கம். 10 தலை கொண்டவன், சீதையை கவர்ந்து சென்றவன், ஸ்ரீராமனால் வெல்லப்பட்டவன் என 3 வரிகளிலே அவனது வரலாற்றை முடித்து காட்டுபவர்களே, இதை கேளுங்கள். ராமகாதையில் எதிரணி தலைவனாக விளங்குகிறான் ராவணன். மிக பெரிய வீரன். 30 முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருதவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படான் என்ற வரபலமும் உடையவன். ராவணனின் ராஜ்யம் என்னவென்று தெரியுமா? ராவணனின் கோட்டை சுவற்றை தாண்டுவதற்கே வெளிச்சம், காற்று, ஏன் காலன் கூட நடுங்குவான் என அனுமன் கூறுகிறான். அவனுடைய நாடை சுத்தம் செய்பவர்கள், அவன் வென்றெடுத்த தேவாதி தேவர்கள். அவனது மக்களுக்கு கொண்டாட்டம் என்றால் என்னவென்றே தெரியாது. கவலை என்று ஒன்று இருந்தால்தான கொண்டாட்டம் என்பது தெரியும். இசையையும் பாடலையும் கேட்டு கேட்டு பழகிய காது அவனது மக்களின் காது. ஒரு நாளும் அழுகையும் புலம்பலையும் கேட்காத காது. அண்ணா என்று குருதி சொட்ட சொட்ட சூர்பனகை ஓடி வந்து ராவணனின் காலில் விழுந்து கிடக்கிறாள். அதனால்தான் அவர்களுக்கு அழுகை என்ற ஒன்றே தெரிய வந்தது. அவன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன். கைலாயத்தை தூக்கி பார்த்தால் என்னவென்று தூக்கி பார்த்து தோற்று போனான். கைலாயத்தையே நகர்த்தி பார்த்தவன் என்று அவனது பெருமையை நாம் பாடுகிறோமே தவிர அதை நாம் தோல்வி என கருதவில்லை. வரலாறு முழுக்க வீழ்த்தப்பட்டால் அவன் வீரனில்லை என்று நினைக்கிறீர்களா? இனி 3 உலகிலும் அவனால் வெல்லப்படுவதற்கு யாருமே இல்லை என்று அவனது 20 கைகளையும் சும்மா வைத்திருப்பது எப்பேற்பட்ட கொடுமை! கான முயலெய்த அம்பு அவனுடையதல்ல, யானை பிழைத்த வேலேந்தியவன் ராவணன். இந்தியாவின் இதிகாசங்களில் அவனை போன்று ஒரு எதிர்நிலை பாத்திரத்தை இன்று வரைக்கும் வேற யாருமே எழுதியதில்லை. ஒரு நாளும் ராவணன் இறங்கத்தக்கவன் அல்ல. இப்படியான தோல் வலிமையை பெற்றிருந்த போதிலும் மாற்றான் மனையை கவர்ந்த காரணத்தினால் தோல்வலியும் வரங்களின் வலிமையும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. தன் அருமை தம்பிகளையும் ஆசை மகன்களையும் இழக்க நேர்ந்தது. நாட்டையும் வீட்டையும் இழந்ததோடு தன் வாழ்நாளையும் இழக்கிறான் இந்த மாவீரன். தலைப்பெறனா ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா இல்லை தர்மத்தின் வெற்றியா? என்ன கேட்டா அது ரெண்டுமே இல்ல. ஒருவன் அவன் செய்த தவறை ஒருபோதும் உணராமல் என்று நின்றால்தான் அது ஆணவம். அவனது தம்பியும் அவனது மகன்களும் இறக்க நேர்ந்த பொழுது அவனது தவற்றை உணர்ந்து விட்டான். அவன் தனக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு துரோகம் இழைக்க கூடாது என்று இறுதி வரை போரிட்டு மரணமடைந்தாலும் பரவாயில்லை என்று போரிட்டவன். செய்த தவறுக்காக அவனுக்கு கிடைத்த தண்டனையே தவிர இது ஆணவத்தின் தோல்வியோ தர்மத்தின் வெற்றியோ அல்ல என்பதை ஆணித்தரமாக இங்கு பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.